Hi friends, welcome back to my channel. This is Venki Story. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிஆர் ஜான்வி கபூர் இவங்க 2 பேர் காம்போவில் ரிலீஸ் ஆகிற தேவாரா பார்ட் 1ஓட கிளிம்ஸ் வீடியோலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதோட மியூசிக் நம்ம அனிருத் ப்ரோ போட்டிருக்காரு. ஸோ என்னமே பண்ண போகிறான்னு தெரில. ரொம்பவே ஹை எக்ஸ்பெக்டேஷனில் உள்ள ஒரு படம்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதோட போஸ்டர்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. ஒவ்வொரு போஸ்டர்ஸுமே அந்த ஒவ்வொரு போஸ்டருக்காகவே இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்றதுலேயே ஒரு ஆர்வம் அந்த அளவுக்கு ஹைப்பாக இருந்தது. இன்னொரு விஷயம், இதோட மியூசிக் நம்ம அனிருத் போடுறாருன்றோடனே ஓகேடா ஏதோ தரமான சம்பவம் செய்ய போகிறாங்கன்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹையாகவே இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதோட கிளிம்ஸ் வீடியோ இப்போ விட்ருக்காங்க. ஸோ எல்லா பேன் லாங்குவேஜ் நினைக்கிறேன் எல்லா மொழியிலையும் விட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம். நம்ம தமிழில் பார்க்குறோம். ஸோ பார்ப்போம் நம்ம தமிழில் எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடலில் மீனை விட அதிகமா கத்தியும் ரத்தமும் கொட்டி கிடக்கு. அதனாலதான் இதுக்கு பேரு செங்கடல். ஓகே, கிளிம்ஸ் வீடியோ நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம். சில இடத்துல கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் தெரியுது, பட் ஆனால் அது பரவாயில்ல. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த அந்த கடல் அவங்க அந்த டார்க் ஷேடாக காமிச்ச விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் ரியலிஸ்டிக்காகவே வச்சுருந்தாங்க. அவங்க விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பட் ஆனால் இந்த கிளிம்ஸ் வீடியோவுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு நல்லா டஃப் கொடுக்குதுன்னே நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கடலுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரியே நினைக்கிறேன். முக்கியமாக அந்த கடைசியாக காமிச்ச அந்த சீக்வன்ஸ் எல்லாமே செம்மையாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். முக்கியமாக அந்த கடல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரத்தத்தால் நிறைய போகும்போது அவர் அப்படியே அந்த கடல்லையே அவர் தன்னோட அந்த ஆயுதத்தை சுத்தம் பண்ணுற மாதிரி காமிச்ச விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. முக்கியமாக அந்த கடல் கொந்தளித்து எலும்பு போகும்போது ஃபுல்லாக அந்த ரத்தமும் கடலுமா கலந்தமே ஒரு இதை ஷார்ட்டு காமிச்சிருந்தாங்க. செம்மையாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். என்டிஆரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இல்லை எங்கேயுமே ஜான்வி அவங்கள காமிச்ச மாதிரி தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டிஆரை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இந்த கிளிம்ஸ் வீடியோ வந்தது. ஸோ எதை நோக்கி இந்த கதை போகிற மாதிரி மட்டும்தான் அவங்களோட கிளிம்ஸ் வீடியோ காமிச்சிருக்காங்க. அது சூப்பராகவே இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். நிறைய இடத்துல இவங்களோட அந்த கிளிம்ஸ் கட் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நல்லா நெயில் பண்ணியிருக்காங்க சவுண்ட் குவாலிட்டி. அதே போல் அனிருத் ப்ரோ பிச்சிருக்காருன்னே சொல்லலாம். சூப்பராக இருந்தது. பட் ஆனால் கடைசியாக அவர் அந்த பிஜிஎம் கேட்கும்போது டக்குன்னு ஜவானோட மியூசிக்கோட டக்குன்னு அந்த ரெசம்லன்ஸ் வந்தமே இருந்தது. ஸோ மிச்சப்படி அவர் அந்த பிஜிஎம் எடுத்துகிட்டு போன விதம் நல்லா இருந்தது. எனக்கு கடைசியில் தான் ஜவானோட மியூசிக் டக்குன்னு ரெஃப்ளெக்ட் ஆனமே ஒரு ஃபீலிங். எனக்கு இந்த கிளிம்ஸ் வீடியோலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இதோட ஃப்ரேம்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க நிறைய இடத்துல இவங்க அந்த மூனோட ரெஃபரன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் ஒரு ஆக்ஷன் சீனில் மூனோட ரெஃபரன்ஸ் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் நிறைய இடத்துல இந்த மூனோட ரெஃபரன்ஸ் அழகாக கொடுத்த விதம் நான் நல்லாவே இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு சிவா ப்ரோவோட டைரக்ஷன்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பரத்தினம் நான் இதில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மகேஷ் பாபு ப்ரோவோட குண்டூர்காரமில் கூட நம்ம சொல்லியிருப்போம். எனக்கு ஃபேவரட்ஸ் மூவிலேயும் பரத்தினம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா
நம்ம சொசைட்டி பற்றி அழகாக சொன்ன விதம், அதே போல் ஒரு சிஎம் வந்து எப்படி இருக்கணும், ஸோ யார் வந்து சிஎம்மாக எப்படி யார் வேணாலும் சிஎம்மாக இருக்கலாம், ஆனால் சிஎம்மாக இருந்தால் என்னென்னலாம் நம்ம பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்து கொண்டு வந்த விதம், ஸோ அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ண விதமும் சரி, ஸ்க்ரீன் ப்ளேலையும் சரி சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் ஸோ ஓகே, இது இப்போ இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்க போகும்போது இவர் வந்து சிஏ பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ இவர் வந்து ஒரு தனியாக ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாரு. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கடல் பற்றி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கடல் பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்தாலே டக்குன்னு வந்து நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் அதுதான் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போகிறாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இது வந்து பார்ட் 1ல் தான் இருக்குது. பார்ட் 2 வந்து எப்போ வரும்னு தெரியாது. ஸோ பார்ட் 1 இந்த வருஷம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5th ஏப்ரல் அன்றைக்கி ரிலீஸ் ஆகிற மாரி இவங்களோட டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்துடும் நினைக்கிறேன் பார்ட் 1. ஸோ பார்ட் 2 எப்போ வருதுன்னு தெரியல. ஸோ அதே போல் இதோட இன்னொரு எனக்கு நெகட்டிவாக பட்டது என்னென்னா ரொம்பவே டார்க்காக காமிச்சிருக்காங்களோன்றது தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம ஓகே இது வந்து விஎஃப்எக்ஸில் தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, ஓகே டீசெண்டான விஎஃப்எக்ஸ் தான், பட் ஆனால் இந்தளவுக்கு ஒரு டார்க்காக கிரேட் காட்டணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்றது தான் எனக்கு ஒரு இதுவாக இருக்குது. ஸோ மிச்சப்படி எனக்கு கிளிம்ஸ் வீடியோ நல்லா தான் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் தென் கேட்ச் வைஸ் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.